ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். நான் நம்ம சேனலில் ஆட்டோமோட்டிவ் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் ரிலேட்டான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனல், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் சேனலுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதுலேயும் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் வந்து பண்ண மறக்காதீங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் டொயோட்டா டைசர் இந்த வெஹிக்கிள்க்குள்ள கம்ப்ளீட் ஸ்பெக் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் 2024 இம்பார்ட்டன்ட் லான்ச் வெஹிக்கிள்ஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன வெஹிக்கிள்ஸோட ஸ்பெக் ஓவர்வியூ நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம டொயோட்டா டைசரோட ஸ்பெக் ஓவர்வியூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இந்த வெஹிக்கிளோட இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ் பத்தி நாம வந்து பேசிடுவோம். எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்இடி லைட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. யூனிக் டிசைன்ல வந்து இருக்கும். எல்இடி டிஆர்எல்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. கிராண்ட் விட்டால பார்த்து அதே அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஃப்ரண்ட் கிரில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனோவா ஐ கிராஸ்ல இருக்க மாதிரி நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்டீரியர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் பத்தி பார்க்க போனா ஃப்ரண்ட்ல நமக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கிடைக்கும். வெஹிக்கிளோட ஓவரால் லெங்த் வந்து பாத்தீங்கன்னா 3995 mm நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ ஈஸியா நீங்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு சூப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிக் டிசைன் டைமண்ட் கட் 16 inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. பேஸ் மாடல்ல இருந்தே நமக்கு ரூஃப் ரைல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. டாப் மாடல் போக போக உங்களுக்கு அந்த ரூஃப் ரைல்ஸ்ல டிசைன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ் பத்தி பார்க்க போனா நமக்கு 360 டிகிரி கேமரா வந்து கிடைக்கும். ஹெட்ஸ்அப் டிஸ்ப்ளே வந்து கிடைக்கும். ஹெட்ஸ்அப் டிஸ்ப்ளேல வேரியஸ் கஸ்டமைசேஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அது எல்லாமே நம்ம வந்து ஹெட்ஸ்அப் டிஸ்ப்ளேல பண்ணிக்கலாம். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் எம்ஐடி நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த எம்ஐடில எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். லைக் எனர்ஜி ஃப்ளோ மீட்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச், ஃபியூல் எக்கனாமி, அதுக்குள்ள கிராஃப் எல்லாமே நமக்கு வந்து ஷோ பண்ணிடும். பவர் அண்ட் டார்க் மீட்டர் இதில் வந்து கொடுத்திருப்பாங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஏசி யூனிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் டிசைன் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன எல்சிடி டிஸ்பிளே நமக்கு வந்து கிடைக்கும். இன்டீரியர்ல அதர் ஹைலைட்ஸ் பத்தி பார்க்க போனா 9 inch இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன் நமக்கு வந்து கிடைக்கும். ஆர்கமிஸ் சவுண்ட் சிஸ்டம் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல சரவுண்ட் மோட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அக்கோஸ்டிக், நேச்சுரல், சினிமேட்டிக் 3 சரவுண்ட் மோட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இதெல்லாம் நீங்க வந்து வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். டொயோட்டா கனெக்டட் ஃபீச்சர் கூட நமக்கு வந்து கிடைச்சிடும். வெஹிக்கிளை நீங்க வந்து ரிமோட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏசி வந்து ஆன் பண்ணிக்கலாம். கிளைமேட் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஜியோ ஃபென்சிங் வந்து பண்ணிக்கலாம். லொகேஷன் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு டொயோட்டா கனெக்டட் ஃபீச்சர்ல நமக்கு வந்து கிடைச்சிடும். கிட்டத்தட்ட 55+ கனெக்டட் ஃபீச்சர் நமக்கு டொயோட்டா ஆஃபர் பண்றாங்க. சேஃப்டி பேக்கேஜ் பத்தி பார்க்க போனா நமக்கு இந்த வெஹிக்கிள் ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக்ஸ் வந்து கிடைக்கும். எல்லா 5 பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ரியர்ல 3 பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஐஎஸ்ஓபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ESP, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், ABS ஆப்ஷன், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இது எல்லாமே நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. நியூ ஜெனரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் இந்த வெஹிக்கிள் வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. நல்ல ஹை-ஸ்ட்ரெங்த் ஸ்டீல் யூசேஜ் எல்லாம் சூப்பரா பண்ணி ஒரு சேஃபரான வெஹிக்கிள் தான் டொயோட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர்ல வர ஹைலைட்ஸ் பத்தி பார்க்க போனா ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். எலக்ட்ரானிக்லி ஃபோல்டபிள் ORVMs வந்து கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் டிமிங் IRVMs நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சென்டர் கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வயர்லெஸ் சார்ஜர், C டைப் சார்ஜிங் சாக்கெட், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதெல்லாம் வந்து சூப்பரா கொடுத்திருப்பாங்க. ஒரு மேசிவான கூல்டு க்ளோவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்கும். டோர் பாக்கெட்ல எல்லாம் வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதெல்லாமே வந்து சூப்பரா கொடுத்திருப்பாங்க. ரியர்ல வந்து போனோம்னா ரியர்லி நமக்கு சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. AC வென்ட்ஸ் ரியர்ல நமக்கு வந்து கிடைக்கும். ரியர்ல 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ், 3 பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட், சென்டர் ஆர்ம் ரெஸ்ட் அதெல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. லெக் ரூம் அந்த சைஸ் சப்போர்ட் அதெல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். ஹெட் ரூம் மட்டும் நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். டாலான பேசஞ்சருக்கு லைட்டா மேல தலை இடிக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பூட் ஸ்பேஸும் நல்ல மேசிவான பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. 60/40 ஸ்பிளிட் உள்ள சீட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ரியர்ல பார்சல் ட்ரே நமக்கு வந்து கிடைக்கும். ரியர்ல அதர் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் பத்தி பார்க்க போனா விண்ட்ஸ்கிரீன்ல நமக்கு வைப்பர் அண்ட் வாஷர்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஃபாகர் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஃபேப்ரிக் அப்பால்ஸ்ட்ரி உள்ள ஒரு சீட்டிங் அரேஞ்ச் பண்ண நமக்கு கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம இன்ஜின் பத்தி பார்க்க போனா நமக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ல அபவுட் 20 kmpl மைலேஜோட இந்த வெஹிக்கிள் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்பவும் பாப்புலரான 1.2 லிட்டர் K சீரிஸ் இன்ஜின் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. இந்த இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 23.4 km மைலேஜ் அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். 4 சிலிண்டர் கான்ஃபிகரேஷன்ல 90 bhp பவர், அதுக்கப்புறம் 130 Nm ஆஃப் டார்க் இந்த இன்ஜின் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்ஜின் பத்தி பார்க்க போனா நமக்கு 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் வந்து ஆஃபர் பண்றாங்க. இது 3 சிலிண்டர் டர்போ யூனிட். இந்த இன்ஜின்ல கிடைக்கிற பவர் பத்தி பார்க்க போனா நமக்கு 100 PS ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 157 Nm ஆஃப் டார்க் வந்து வரும். இந்த இன்ஜின்ல வர இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஜினை ஹைபிரிட் யூனிட்டோட மேட் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 HP ஹைபிரிட் யூனிட் என்னமோ நமக்கு வந்து கிடைக்கும். 3 ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஹைபிரிட் யூனிட்ல வந்து கிடைக்கும். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் அசிஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஹைபிரிட் யூனிட்ல வந்து கிடைக்கும். மைலேஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த ஹைபிரிட் யூனிட் கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். டர்போ இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா மாருதி ஃப்ராங்க்ஸ் அண்ட் டொயோட்டா டைசர்ல தான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மைலேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட 21 km/லிட்டர் மைலேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். ஃபைனலா கன்க்ளூட் பண்ண போனா ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. உள்ள நல்ல ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. வெஹிக்கிளோட அப்பியரன்ஸ் நல்ல ஸ்போர்ட்டியரா வந்து இருக்கு. எக்ஸ்டீரியர் டிசைன், இன்டீரியர் டிசைன் ஆகட்டும் எல்லாமே நல்ல ஸ்போர்ட்டியரா ஒரு யூனிக்கான டிசைன் உள்ள வெஹிக்கிள் தான் டொயோட்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அர்பன் எஸ்யூவி இதை கால் பண்றதால கண்டிப்பா அந்த தேவையை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்தை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு வைடர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். மற்ற வியூஸ்க்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இந்த வெஹிக்கிளோட ஓனர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ என்னோட சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு புது வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye from Krish.